எட்டனா எட்டூரு கெம்பாட்டி. எல்லாருக்கும் வணக்கம். சுஜாதா பாபுஸ் வாய்ஸ் அவுட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கோங்க. ஏன்னா மே 10 மதர்ஸ் டே ப்ரோக்ராம் ஒன்று நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். உங்க எல்லாருக்குமே தெரியும், நான் ரீல் ஒன்று போட்டிருந்தேன், மதர்ஸ் டே ப்ரோக்ராம்க்கு யாரெல்லாம் வரீங்களோ ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு. ஸோ அந்த டே எப்படி போச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா, மேம் அடுத்த ப்ரோக்ராம் எப்போ பண்ண போறீங்க, எங்களையும் கூப்பிடுங்க, நாங்களும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துடுறோம் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. பிளான் பண்ண மாதிரியே 3 மணிக்குள்ள எல்லாருமே கேதர் ஆயிட்டோங்க. ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வெல்கம் ட்ரிங்க் எல்லாம் குடிச்சிட்டு லான்ல எல்லாருமே கேதர் ஆனோம். ஆன உடனே சரி இப்பதானே வந்திருக்கோம், ஒரு சின்ன சின்ன கேமா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கேமே வந்து ஒரு ABCD அப்படின்னு ஒரு 4 கார்னருங்க. அந்த 4 கார்னர்ல நம்ம சீட்டு எழுதி வச்சிருப்போம். பாட்டு போயிட்டே இருக்கும். பாட்டு சங்கீதராஜன் வந்து DJ ஆரம்பிச்சிட்டாருங்க. வந்தோடனே ரொம்ப ஹாப்பியா ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவரோட பாட்டை கேட்டுக்கிட்டே நாங்கெல்லாம் வந்து சின்னதா அப்படியே நடந்துகிட்டே இருந்தோம். பாட்டு நின்ன உடனே ABCD அப்படின்னு ஒரு பேப்பர் வந்து அந்த குட்டீஸ் வந்து எடுத்தாங்க. ஏதாவது ஒண்ணு எடுப்பாங்க. சூப்பர், வேண்டதா எல்லாரும் வேண்டிக்கங்க. பரா பிரம்ம பரமேஸ்வர புருஷோத்தம சதானந்த. அங்க வந்து வேண்டுங்க எல்லாரும். ஸோ ஏ வந்தது அப்படின்னா ஏ கார்னர்ல யார் நிக்கிறாங்களோ அவங்க ஃபுல்லாவே அவுட்டுங்க. நானும் அந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் அவுட் ஆயிட்டேன். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா எல்லாம் அவுட். பாக்கி எல்லாம் ஸோ டிஜே ஒரு பக்கம் போயிட்டே இருக்க, கேம் எல்லாம் ஒரு பக்கம் ஆடிட்டே இருக்க. இப்ப வந்தாங்க நந்தினி. இது வரைக்கும் சர்க்கிள்ல தான் இருப்பீங்க நீங்க, ஓகேயா? பிரிச்சதுக்கு காரணம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேரக்கூடாதுன்னு அப்படியே இவங்க 2 பேரும் ஒண்ணா விட்டாங்க. அவங்க வந்து ஃபிட்னஸ் ஃப்ரீக்கு, அதுவும் இல்லாம ஜும்பா இன்ஸ்ட்ரக்டர் கூட. இவங்க உள்ள வந்து மேம் நான் பாத்துக்கிறேன் மேம், நீங்களும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மத்த கேம்ஸ் எல்லாம் அவங்க வந்து கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. செம்ம கலாட்டாவா போச்சுங்க. என்ன சொல்லிடுச்சு, நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இதுல ஒரு பேப்பர் எடு. ஓகே, சூப்பர். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. எல்லாருமே அந்த கேம் எல்லாம் முடிச்ச உடனே ரொம்ப சர்ப்ரைஸா நான் வந்து மயூரா சில்க்ஸ் வழங்கின 1500 rupees வர்த்தான சாரீஸ் 3 பேருக்கு கொடுத்தேங்க. நிறைய சாரீஸ் எல்லாம் கொடுத்தேன். இந்த சாரி இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே, இந்த கேம் முடிஞ்ச உடனே 3 சாரி கிஃப்ட்னு உடனே எல்லாருமே அலர்ட் ஆயிட்டாங்க. அடடா இந்த கிஃப்ட் இருக்குன்னு சொல்லவே இல்லையே, அடுத்தடுத்த கேம்ல நாங்க தாங்க வின் பண்ணுவோம், நாங்க தான் இந்த சாரியை வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த கேம்லாம் ரொம்ப ஹாப்பியா ரொம்ப அப்படியே ஒரு வெறியோட எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா பாத்துக்கோங்களேன். எல்லாமே தெரியும், நான் ஒரு 84 kgs இருந்தேன், நல்ல குண்டா இருந்தேன். அப்புறமா எனக்கே தோணுச்சு 55 வயசு ஆயிடுச்சு, இந்த 85 கிலோ வச்சுட்டு ஏன் உருண்டை நடக்கணும், கொஞ்சம் நானும் ஸ்லிம் பியூட்டி ஆகலாம், த்ரிஷா மாதிரி இல்லைனாலும் கொஞ்சம் ஸ்லிம் பியூட்டி ஆகலாம் நான் யோசிச்சேன். அப்படி இல்லை, ஒரு ஆரோக்கியமா சாப்பிடணும்னு நான் யோசிச்சு 6D ஹெல்த் கேர் ஆல்ரெடி நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தேன், அவங்களுக்காக ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தேன். ஸோ அவங்கள நான் டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணும்போது அவங்க 100 days ப்ரோக்ராம் நீங்கள் எடுத்துக்கோங்க, ஸ்லிம் ஆறுது அதுக்கப்புறம் நீங்க வந்து ஹெல்த்தியா சாப்பிட்டீங்கனாலே போதும், உங்களோட டே டு டே லைஃப்ல எல்லாமே உங்களுக்கு சரியாயிடும் சொன்னாங்க. ஸோ நான் 6D ஹெல்த் கேர்ல 100 days ப்ரோக்ராம் எடுத்திருந்தேன். இப்போ நான் இருக்கிறது 73 kgs. வித்தின் 100 daysல அவ்வளோ அழகா எனக்கு வந்து ஃபார்ம் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் தேங்க்யூ இது எல்லாமே 6D தான். இந்த ப்ரோக்ராமுக்கு
ஸ்பான்சர் பண்றதும் 6D ஹெல்த் கேர் தான். ஒரு கேம் எப்படின்னா, நம்ம ஒரு நிமிஷம் பாட்டு போயிட்டே இருக்கும்போது நடந்துட்டே இருப்போம். பாட்டு நின்ன உடனே ஒரு நம்பர் சொல்லுவாங்க, 5க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுவாங்க. 5 சொன்ன உடனே 5 பேரா, இல்ல 4 சொன்னாங்க அப்படின்னா 4 பேரா நின்னுட்டோம். வித்தின் 5 கவுண்ட்குள்ள நின்னுடணும். அப்படி நிக்கல அப்படின்னா எல்லாரும் அவுட். அதே மாதிரி 5 நிக்கல, சொன்ன நம்பருக்கு நிக்கலன்னா அவங்களும் அவுட். ஸோ அவங்க அவுட் ஆயிடுவாங்க. சீக்கிரம் நீ வான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரே கலாட்டாவா 5 பேரா 4 பேரா 3 எல்லாம் சேர்ந்து நின்று அதுவும் வந்து செம்ம கலாட்டாவா போச்சுங்க. அதுக்கும் நான் வந்து கிஃப்ட் கொடுத்தேன். சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம் நினைத்தான் மனநாள் கொடுத்தான் வாழ்க்கை உண்டானதே கலைமகளே நீ வாழ்கவே அவனே நினைத்தான் உறவை வளர்த்தான் இரண்டும் ஒன்றானதே. முதல்ல நான் சொல்லியிருந்தேன், இன்னைக்கு வந்து ரொம்ப வெயிலான நாள், அதனால எல்லாரும் வர்றவங்க எல்லாமே கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ் போட்டுவாங்க. ஏன்னா நம்ம விளையாடணும், நிறைய வேர்க்கும். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டா இருக்கோ அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அதனால எல்லாருமே வந்து காட்டன் சுடிதார், காட்டன் சாரீஸ் எல்லாம் கட்டிட்டே வந்திருந்தாங்க. ஸோ நானும் வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் தான் சூஸ் பண்ணலாம்னு நினைச்சிருந்தேன். தன்வி பொட்டிக் காயத்ரி எனக்கு இந்த சாரீ செலக்ட் பண்ணி இந்த பிளவுஸும் ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ தன்வி பொட்டிக் வழங்கின சாரீ தான் நான் இன்னைக்கு கட்டியிருந்தேன். அதுக்கு மேட்சிங் ஜுவல்லரி வந்து இப்போ நான் போட்டிருக்கிற இதே ஜுவல்லரி தான். சிபிக்ஸ் அடையார்ல இருக்கு, அண்ணா நகர்ல இருக்கு. சிபிக்ஸ் சீதா மேம் வந்து இந்த ஜுவல்லரி எனக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ சிபிக்ஸோட ஜுவல்லரியை தாங்க நான் போட்டிருந்தேன். நம்ம எனர்ஜி இவ்வளோ விளையாடுறோம், இவ்வளோ கேம் விளையாடுறோம், இவ்வளோ ஆடுறோம், ஓடுறோம், வயசு வித்தியாசமே இல்லைங்க. யார் எந்த ஏஜ்லேயே தெரியாத அளவு எல்லாருமே மறந்துட்டோம். ஏஜை மறந்துட்டு பயங்கரமா இந்த விளையாட்டெல்லாம் போயிட்டே இருக்கும்போது நம்ம எனர்ஜி எல்லாம் கம்மி ஆகாம இருக்கணுங்கிறதுக்காக ஸ்ரீ சாய் கேட்டர்ஸ் வந்து முதல்ல வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்களா. அதுக்கப்புறம் பார்த்தா பட்டாணி சுண்டல்ங்க. பட்டாணி சுண்டல் அவ்வளோ டேஸ்டியா இருந்தது. அது போக மாங்காய் பத்தை, பைனாப்பிள் பத்தை, இது முடிச்ச பிறகு சமோசா வந்தது. சமோசா முடிஞ்சது அப்பாடான்னு நினைச்சா இன்னும் கொஞ்சம் எனர்ஜி வேணும் உங்களுக்குன்னு உடனே ஒரு பேல்பூரி, பானிபூரின்னு வந்துட்டே இருந்ததுங்க. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு எனர்ஜி கம்மியாகுது, ஆடுவோமா, எனர்ஜி கம்மியாகுதா, திருப்பி சாப்பிடுவோமா, திருப்பி எனர்ஜி வந்துருமா, திருப்பி ஆடுவோமா, கலாட்டாவா போச்சுங்க. ஹலோ, ஹாப்பி மதர்ஸ் டே டு ஆல். நான் வந்து மாங்காட்டிலேருந்து வந்துட்டு வரேங்க. அப்புறம் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் இந்த ஈவெண்ட் இந்த மாதிரி அட்டன் பண்ணுறது. மேமும் இதுதான் ஃபஸ்ட் டைம் காண்டக்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நல்லா ஜாலியாக இருக்குது. எல்லாருமே ஒன்றா வந்து நல்லா ஜாலியாக இருக்குது எல்லாரும். ஹலோ, ஐ எம் லக்ஷ்மி ஃப்ரம் குரோம்பேட். நான் மேமோட யூடியூப் சேனல் பார்த்துட்டு தான் இது பண்ணேன். நானும் அவங்க யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்களோட குட்டி குட்டி எல்லா இதுவும் ஷார்ட்ஸ்லாம் போடுறது நான் எல்லாமே பார்ப்பேன். ஹலோ, ஹாய், என் பேர் ஷக்கிலா, மாங்காட்லேருந்து வரேன். ஹாப்பி மதர்ஸ் டே டு ஆல். இன்னைக்கு ஒரு மறக்க முடியாத இயராக இருக்குது. மதர்ஸ் டே வந்து இதான் ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு இவெண்ட்டில் நான் கலந்துக்கிறது. ஸோ இதெல்லாம் முடியவே 5 மணி 2 மணி நேரம் போனதே தெரியலங்க. இப்போ வந்து நம்ம பீச்சுக்கு போய் இந்த கயிறு இழுத்தல் போட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீச் வந்து ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் இருந்தது.
எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு நம்ம பீச்சுக்கு போனோம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். நான் வந்து கயிறு இழுத்தல் போட்டி அப்படின்னா கயிறு மட்டும் இழுக்கிறதுக்கு வேணும்னு கேட்டிருந்தேன் என்னோட கணவர்கிட்ட. அவர் கையோட கிளவுஸ் ஒரு 20 செட்டு கிளவுஸ் வாங்கிட்டு வந்திருந்தாருங்க. ஸோ எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது தெரியுமா? நாம வந்து எல்லாரையுமே ஒரு சாதாரணமா சந்தோஷமா விளையாடி தான் பார்த்துருப்போம். இந்த கயிறு இழுத்தல் போட்டின்னு வரும்போது என்னோட பலத்தை நான் எப்படி ப்ரூவ் பண்றேன் பாருங்கன்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வேற வந்தோடனே எப்படியாவது நான் வின் பண்ணி ஆகணுங்க. இவங்க வின் பண்ணிட்டாங்க, அவங்க வின் பண்ணிட்டாங்க, நான் இன்னும் சாரி வாங்கவே இல்லை, அதனால கண்டிப்பா நான் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணி தான் ஆவேன்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு சண்டையே வந்துருச்சுங்க. இந்த பக்கம் 10 பேர், அந்த பக்கம் 10 பேர் தான் பிரிச்சோம். அப்புறம் மேம் அந்த பக்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்காங்க, பலமானவங்களாம் இருக்காங்க, எங்க பக்கம் குட்டீஸ் தான் இருக்காங்க, அதனால கண்டிப்பா நீங்க வந்து கரெக்டான பலம் உள்ளவங்களா பார்த்து பிரிங்கன்னு எனக்கு எவ்வளோ டஃப் கொடுத்தாங்க தெரியுமா எல்லாரும். ஸோ எல்லாரையும் 10 பேரா பிரிச்சு 2-3 செட்டு விளையாண்ட பிறகு அப்புறமா கம்மி வந்து கடைசியில இந்த பக்கம் 2 பேர், அந்த பக்கம் 2 பேர் வச்சு நம்ம வந்து அந்த கேமை முடிச்சோம். 2 பேர் வின் பண்ணாங்க. சிக்கிட்டான் போல இருக்கு, பையன் சிக்கிட்டான், ரொம்ப நேரம் நிக்கிறாங்க. அதுவும் ரொம்ப கலாட்டாவா போச்சுங்க. அழகா சன்செட்ல அந்த கயிறு இழுத்தல் போட்டி வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. அதை முடிச்சுட்டு எல்லாருமே மேம் பீச்ல கொஞ்ச நேரம் நாங்க ஆடிட்டு வரோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 5 நிமிஷம் தான் ஆடினாங்க. அதுக்கப்புறம் அடுத்த கேம் என்ன வரப்போகுது, அடுத்து நாம வந்து அதை போய் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக ஃபுல் எனர்ஜியோட எல்லாருமே திரும்பி வந்துட்டாங்க. வந்த உடனே இன்னும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் இருந்தது, சாப்பிட்டுட்டு அடுத்த ப்ரோக்ராமுக்கு ரெடி ஆயிட்டோம். ஸ்பான்சர் பத்தி சொல்லணும் அப்படின்னா, இந்த ப்ரோக்ராம் நான் பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே இல்லை, நம்ம பிரிட்டி அண்ட் பேஷன் பெசன் நகர்ல இருக்குங்க. அங்கதான் வந்து ஒரு 25 வருஷமா நான் வந்து பார்லர் போயிட்டே இருக்கேன். காயத்ரி மேம் வந்து மேம் எல்லாருக்குமே நான் வந்து ஒரு கண்ணாடி ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான ஒரு கண்ணாடி ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த ரிட்டர்ன் கிஃப்ட் வைக்கிறதுக்கு ஒரு பேக் வேணுமே நான் யோசிச்சுட்டே இருக்கும்போது ராஜ் குக்வேர் ஜுபேதா மேம் வந்து எல்லாருக்குமே நான் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்ல ஒரு பேக் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ராஜ் குக்வேர் பேக்ல இந்த கண்ணாடி அப்புறம் வந்து 6Dயோட கேலண்டர்லாம் நான் வச்சு கொடுத்தேன். அது மட்டும் இல்லைங்க, 3 பேருக்கு 4500 rupees ஒர்த்தான ஜுவல்லரி சிபிக் சீதா மேம் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. இதை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த ப்ரோக்ராம்லாம் முடிஞ்ச பிறகு ஆடி ஓடி எல்லாம் வாங்கியாச்சு. நிறைய கிஃப்ட், மயூரா சில்க்ஸ் வழங்கின சாரீஸ் வாங்கியாச்சு, அப்புறம் இந்த சுஜாதா பாபுஸ் வாய்ஸ் அவுட் சேனல் வழங்கி சின்ன சின்ன கிஃப்ட் எல்லாம் வாங்கியாச்சுன்னு சொல்லும்போது பயங்கர சர்ப்ரைஸா லக்கி பாட் வச்சாங்க. லக்கி பாட்டில் 3 பேருக்கு குட்டீஸ் தான் வந்து அந்த பேப்பர் எடுத்து கொடுத்தாங்க. பேரெல்லாம் எழுதி நம்பர்லாம் எழுதி ஆல்ரெடி நம்ம அந்த பேப்பர் போட்டு வச்சிருந்தோம் ஒரு பாக்ஸில். 3 பேருக்கு 4500 rupees ஒர்த்தான ஜுவல்லரி. சூப்பராக இருக்குது அந்த ஜுவல்லரி, நீங்களே பாருங்களேன். அதே மாதிரி இப்ப வருது பாருங்க ஒரு கேம். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் உள்ள நிறைய பைத்தியம் சமக. நம்ம வந்து பலூன் ஊதி எல்லார் கையிலையும் கொடுத்துருவோம். இந்த பலூனை ஊதுனது நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும், என்னோட ஹஸ்பண்ட் தாங்க. அதுக்கு ஒரு மிஷின் ஒன்று வச்சிருந்தோம். பட் பலூன் ஊதி ஊதி கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. எல்லார் கையிலயும் ஒரு பலூன் வந்துருச்சு. அந்த பலூனை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். அடுத்தவங்க பலூனை உடச்சிடணும். பின்னெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, கையில தான். ஸோ அந்த பலூனை பாதுகாக்கணுங்கிறதுக்காக நம்ம மக்கள் பட்டாங்க பாரு. என்னோட பலூன்லாம் சீக்கிரமாவே உடஞ்சிருச்சு, நான் வெளில வந்துட்டேன்னு வைங்களேன். ஸோ அந்த பலூனை பலபத்திரமா பாதுகாத்துக்கிறதுக்காக எப்படி போராடினாங்க தெரியுமா? செம கலாட்டாவா இருந்தது. இந்த பலூன் பாரு, என்னோட பலூன் நான் பத்திரமா வச்சிருக்கேன், உன் பலூன் நான் உடைச்சிட்டேங்கிற மாதிரி பயங்கர கலாட்டாவா எல்லாருமே அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஹாப்பியா ஆகும். அவங்களோட எனர்ஜி எல்லாமே அப்படியே ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. காட்டிலே கண்ணனோடுதான் பாட
திருப்பி இந்த பக்கம் லானுக்கு வந்தோடனே இல்ல நம்ம டான்ஸ் டேனி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ரெடியா இருந்தாரு. ஐயோ எங்களால முடியவே முடியாது, 5 மணி நேரம் ஆடி தள்ளிட்டோம், எங்களால எல்லாம் டான்ஸ் ஆட முடியாதுன்னு எல்லாரும் உட்காந்துருந்தாங்க. ஆனா யாரு விட்டா, அந்த டேனி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சோன்னே இல்ல எல்லாருமே நிதானமா நான் வேணா கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்டெப்பா வேணா போட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்ல வந்தேங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அத்தனை பேருமே கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஐயோ போதும் போதுங்கிற அளவு அந்த சினிமாட்டிக் டான்ஸ் ஆடி முடிச்சு கலைச்சோங்க. நாங்க மிலிட்டரி கேம்ப்ல ஹிந்தி கேசட்ட போட்டுட்டு ஆடுவோம் பாருங்க ஒரு டான்ஸ். அடினே இருப்பேன். அமேசிங் மதர்ஸ் டே. எவ்ரி டே இஸ் மதர்ஸ் டே. நம்ம இல்லாம ஒண்ணும் கிடையாது வீட்டுல, அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இருந்தாலும் நம்மள மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு இப்படி ஒரு டே கிரியேட் பண்ணி கொடுத்த சுஜாதா மேம்க்கு ஒரு ஓவர் பண்ணலாமா? ஸோ 10 மணிக்கு நான் சொன்ன மாதிரி பிளான் பண்ண மாதிரி 10 மணிக்கு அழகாக வைண்ட் அப் பண்ணிட்டோம். அந்த நாள் ஃபுல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க. ஸோ எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா அம்மா சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக பசங்க வந்து அம்மாவை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ நம்ம இந்த ஏஜில் போய் என்ன பண்ணிட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே வந்தாங்க. அங்கே வந்து பார்த்த பிறகு தான் மேம் இந்த மாதிரி ஒரு நாள் எங்கள் லைஃப்பில் இருந்ததே இல்லை, இவ்வளோ என்டர்டைன்மெண்ட்டாக இவ்வளோ ஜாலியாக எங்களால் இவ்வளோ பஸ்ட் அவுட் பண்ண முடியுமா, எங்களால் இவ்வளோ சந்தோஷப்பட முடியுமா, எங்களால் இவ்வளோ டான்ஸ் ஆட முடியுமா, அத்தனை பேரோட சேர்ந்து மிங்கிளாகி எங்களால் இவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுமான்னு தெரியலைங்க. இங்கே வந்த பிறகு எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் அடுத்தடுத்த ப்ரோக்ராம் சொல்லுங்கள் மேம். நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் நாங்கள் கூப்பிட்டு வந்துடுறோம், பெரிய கேதரிங்காக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே எனக்கு ப்ராமிஸ் பண்ணாங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க அந்த நாள் ஃபுல்லாக. இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்களும் பார்த்துருப்பீங்க எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னு. அடுத்தடுத்த ப்ரோக்ராமில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள்.